வணக்கம் நண்பர்களே, நம்ம ஹர்ஷிகா தேஜு வேர்ல்டுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்ம வந்திருப்பது மலேசியாவின் மிக பிரபலமான முருகன் கோவில் குகைங்க. இந்த இடம் முழுக்க ஃபேமஸான ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலங்க. இங்கே இருக்கிற அந்த பிரம்மாண்ட முருகர் சிலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக மாசாக இருக்குது. இந்த இடத்துக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. சரி வாங்க நாம் குகைக்குள்ளே போய் இந்த அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெளியிலே இது ரொம்ப கிராண்டாக இருக்குது. அந்த உயரமான படிகள் பாருங்கள், மேலே போக ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த முருகன் சிலை உலகத்திலேயே மிக பெரிய சிலைகளில் ஒன்றாம். கோல்டு கலரில் ஷைன் ஆகுது. கேமராவில் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்ட்டு கிடைக்கலைங்க. இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் முழுக்க ஃபீல் ஆகுதுங்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது தான் நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குகைக்குள்ளே இருக்கிற கோயில் உள்ளார வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். பார்க்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மலேசியா வந்திருக்கோமா, உள்ளார கோயிலுக்குள்ளே போகிறோமா அப்படின்றதே ஒரு அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு கற்பனையில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம போயிட்டு தான் இருக்கோம். வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. குகைக்குள்ளே எவ்வளோ பெரிய கோவில், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் அந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா படிக்கடி தெரியும். சிலைகள் பாருங்கள், அங்கங்கே சிலைகள் வந்துருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. முழுசாக பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கண்ணாடியில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலும் ஒரு சிலை இங்கே வந்து பாருங்கள். நிறைய பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வழியாக உள்ளார வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பெற வந்துட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ ஜனங்க இருக்காங்க. நிறைய முட்டைகள் வந்து போடுறாங்க. நிறைய தமிழ் ஃபேஸஸ் மாதிரியே தெரியுதுங்க எனக்கு. இங்கே நிறைய டூரிஸ்ட்டு. அங்கே பாருங்கள், மயில் மேலே முருகர் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் குகை. இந்த குகைக்குள்ளே எத்தனை கோவில்கள் இருக்குது பாருங்கள். மேலே பாருங்கள், பார்க்குறதுக்கே வேற மாதிரி இருக்குதுங்க. எந்த பக்கம் கேமரா திருப்புறதுனே தெரியலங்க. பார்க்குற புறா எடுக்கணும்னு தோணுது. அந்த மாதிரியே இருக்குதுங்க பிளேஸு. வேறு லெவலாக இருக்குதுங்க. நம்ம வேறு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், முன்னாடி போனோமோ அப்படின்னா சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் உட்கார்ந்து சில பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய சிலைகள் இருக்குது. வரிசையாக நிறைய சிலைகள் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சிலைக்கும் ஒரு பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க. ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கங்க. வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள், இங்கே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே நிறைய எங்கே பார்த்தாலும் சிலைகளாகவே இருக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் சிலைகளாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகர், கீழே கணேசன். ஓகேவா, விநாயகர் வந்து கீழே இருக்கும். அங்கே வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா விநாயகரை தாண்டி தான் நம்ம முருகர் போகணும். ஸோ அதனால் கீழே இருக்குது. ஓகேவா, இது கீழே இருக்கிறது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய லைனாக பாருங்கள். பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குதா, இல்லை லக்ஸரியாக இருக்குது. பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்குதுங்க ப்ளேஸ். ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு ஒரு செம்ம இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். வந்துகிட்டே இருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உள்ளார இருக்குது, நம்ம ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சிலைகள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சிலைகள். எந்த பக்கம் கேமரா திருப்பதுன்னே தெரியாத திக்கு முக்கெல்லாம் நான் திருப்பிட்டு இருக்குங்க கேமரா. ஆனால் ஒன்று மொத்தம் ஃபீல் ஆகுதுங்க. செம்ம ஃபீஸாக இருக்குதுங்க. உண்மையிலே வேறு லெவல். எல்லாம் கோவில் போனால் அருள் கிடைக்கிதோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு ஃபீஸான ஒரு நிம்மதி கிடைக்குதுங்க. வேறு லெவலாக. படிக்கட்டு பாருங்கள், எவ்வளோ அகலமாக இருக்குது படிக்கட்டு. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சில நேரம் இப்படிப்பட்ட பீஸ்ஃபுல் பிளேஸுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் மலேசியா வர பிளான் இருந்தால் இந்த முருகன் டெம்பிளை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பியூட்டிஃபுல் ஜெர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட ட்ராவல்ஸ் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இடம் எப்படி இருக்குது. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா.